பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வாகியுள்ள தலைவர் பற்றிய அறிவிப்பு சற்று நேரத்தில் சென்னை வானகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் வெளியிடப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், பாஜக புதிய மாநில தலைவருக்கான அவருக்கான பதவியேற்பு விழா தற்போது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? என்னென்ன முக்கியமான கவனிக்க வேண்டிய அரசியல் அம்சங்களாக இதில் பார்க்க வேண்டியுள்ளது? அபிநயா, மிக முக்கியமாக பாஜகவில் அடுத்த தலைவர் யார் என்ற அறிவிப்பை குறிப்பாக பாஜக அறிவிப்பதற்கு முன்னதாகவே நியூஸ் 18 பிரத்யேகமாக நாம் வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது பாஜகவினுடைய அடுத்த மாநில தலைவராக இன்னும் சற்று நேரத்தில் நயினார் நாகேந்திரன் குறிப்பாக முறைப்படி அறிவிக்கப்பட இருக்கிறார். குறிப்பாக அதற்கான மேடை ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் அமரக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் 4 மணிக்கு மேலாக இந்த அறிவிப்பு நிகழ்ச்சியானது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, அதே போல பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக், அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பாஜக தலைவர்கள் குறிப்பாக அண்ணாமலை, அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பல மூத்த நிர்வாகிகள் இன்றைய தினத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்டோர் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவருடைய அந்த பதவியேற்பு விழாவில் வாழ்த்துறை வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்காக 50க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு பாஜகவின் அடுத்த தலைவர் என்ற ஒரு மிக முக்கியமான பொறுப்பிற்கு நயினார் நாகேந்திரன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். இதன் மூலமாக இந்த குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறிப்பாக கடுமையான ஒரு சவால் மிகுந்த ஒரு தேர்தலாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக திமுகவினுடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது வலுவான ஒரு கூட்டணியா இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினத்தில் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி என்பது வலுப்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது இந்த முக்கியமான பொறுப்பை இவ்வளவு ஒரு முக்கியமான தருணத்தில் ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் உற்று நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எனவே 5 மணிக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக பாஜகவினுடைய தலைவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள். அதற்கான அத்தனை வித ஏற்பாடுகளும் தற்போது ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. அபிநயா, பாஜக புதிய மாநில தலைவர் பொறுப்பேற்பு விழா குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.